டோக்கியோ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழ் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரெட்டிப்பி சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் எப்படின்னா, நடிப்புல பல விதமான என்ன சொல்றது? அழகழகா நமக்காக நடிச்சு காமிப்பாரு. அவர் ஒரு பேச்சிலேயே இந்த மாரி பேசினா நான் ஆசையா பேசுறேன், இந்த மாரி பேசினா கோவமா பேசுறேன்ற விதவிதமா பேசி காமிச்சு, நடிச்சு காமிச்சு, நம்ம மனசுல எல்லாம் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கிற ஒரு அழகான நடிகர். இவர் நடிப்பு மட்டும் இல்லை, இந்த நடிப்பின் உச்சத்துல போய் அவர் அத சொல்லியும் குடுத்துட்டு கொண்டிருக்கிறார். அத நம்ம என்ன எப்படி செய்றார், ஏது செய்றார்ன்றத பத்தி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மைம் கோபி அவர்கள். அவர்களை அன்போடு இன்னைக்கு நம்ம கூட அழைச்சுக்கிறேன் நான். வணக்கம் கோபி சார், எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையில பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். முதல்ல உங்களோட தமிழுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான தமிழ். நல்ல நல்ல ஒரு விரிவாக்கத்தோட ஒரு ஒரு தொகுப்புரை ஆரம்பிச்சிருக்கீங்க. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். உங்க கூட இன்னைக்கு பேசுறது ஒரு சந்தோஷம்னு நான் சொன்னது மிகையாகாது. ஏன்னா உங்களை பத்தி நான் படிச்ச போது, தெரிஞ்சுட்ட போது, ஒரு அற்புதமான நடிகரை தாண்டி உங்களுடைய தமிழ் ஆர்வம் வந்துதான் என்னை இன்னுமே ரொம்ப கவர்ந்தது. தமிழை பத்தி நீங்க இவ்ளோ அழகா பேசும்போது, உங்களுடைய இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் ஆங்கிலம் கலக்காத தமிழில் பேச முயற்சிக்கிறேன். அது காரணம் என்ன அப்படின்னாங்க மேம், எனக்கு என்னோட தாய்மொழி தமிழ் சொல்றதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். என் அம்மாவை நான் அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கேன், என் அப்பா தான் கூப்பிட்டுருக்கேன். அதுவே பெரிய விஷயம். ஏ மாம், ஏ டேட் அப்படின்னு கூப்பிடுற காலகட்டம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு. தமிழ் மெல்ல சாகும் என்பதற்கான முன்னோட்டம் என்ன அப்படின்னா, இருக்கின்ற வார்த்தை இருக்குதுன்னு மாறிச்சு. இருக்குது என்ற வார்த்தை கீதுன்னு மாறி இருக்கு. கீதுன்னு என்ற வார்த்தை மாறி இருக்கு. என்ற வார்த்தை வெறும் அசைகள் வந்துச்சு. இதுவே முதல் தவறு. வார்த்தைகளை ரொம்ப தெளிவா பேசுறதுக்கு, வார்த்தை ஏன் தமிழ் வார்த்தைகளை ஏன் பேசணும்னு சொல்றேன்னா, மூளை அழகா வேலை பார்க்கணும் அப்படின்னா தமிழ்ல பேசினா மட்டும் போதும். அதுல ராணா, வானா, தானா, பாமா, யாழா, ரா அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் மூளையோட கனெக்டிவிட்டி. அது நாக்குல மேல போய் அடிக்கும். அது மூளையோட நரம்பு மண்டலத்தை தூண்டி விடும். நம்ம ஞாபக சக்தி நிறைய கொண்டு வர வச்சுக்கும். அதனால தமிழ் என்பது ரொம்ப இனிமை, ரொம்ப அழகு. என் தாய்மொழி தமிழ் என்பது சொல்லத்துக்கு நான் பெருமைப்படுறேன் முதல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கணும். நீங்க சொல்ற மாரி அம்மா, அப்பா, என்னோட பிள்ளைங்க இங்க நாங்க யுகேல இருக்கறதுனால எங்கள அம்மா, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னோட 2வது பையன் அவன் அண்ணாவ அண்ணான்னு தான் கூப்பிடுவான். பேர் சொல்லி அவர் கூப்பிட்டு நான் கேட்டதே கிடையாது. கோவமா இருந்தாலும் அண்ணா அப்படின்னு கத்துவார வழிய. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. என் அம்மா அம்மா தான் கூப்பிடுறான், அப்பா தான் கூப்பிடுறான், அண்ணன் தான் கூப்பிடுறான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி நான் நிறைய பாத்துட்டேன். இந்த மம்மி டாடி கூப்பிடுறது எனக்கே சின்ன வயசுல இருந்து அதுக்கு உடன்பாடு இல்ல. நான் வளரும் காலத்துல அப்புறம் எனக்கு பிள்ளைங்க வரும்போது கண்டிப்பா என்ன அம்மா அப்பா தான் கூப்பிடணும், அவங்க மம்மி டாடி கூப்பிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப சிந்தனையா இருந்தோம். எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி. அவர் அண்ணான்னு கூப்பிட்டா அது இங்கிலீஷ் ஆக்சென்ட்லயே அண்ணான்னு கூப்பிடும்போது கூட அழகாதான் இருக்கு ஒரு மாதிரி. தமிழ் கத்து கொடுக்கு தப்பே கிடையாது. தமிழ் கத்துக்கிறதுனால பேச கத்து கொடுத்துட்டேன். அதனால அவங்களுக்கு தாத்தா பாட்டி கிட்ட கண்டிப்பா தமிழ்ல பேசுவாங்க 2 பேருமே. உலகத்திலேயே ரொம்ப சிறந்த திருக்குறள்ங்கம்மா. திருக்குறள் நீங்க படிச்சால் மட்டும் போதும், அதுல இருக்க அர்த்தத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதும், அதுக்கு வாழ்ந்தால் மட்டும் போதும், வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கும் அது போய் சேரணும். அது ஏன்னா அந்த ஒரு 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 திருக்குறளை மட்டும் படிச்சாலே நம்ம உலக வாழ்வியலுக்கான மொத்த விளக்கமும் அவர் எப்பயோ எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்ன்றது. சோ கட்டாயம் நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு திருக்குறளோட. உங்களை பத்தின ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா சார்? தாராளம் ஆரம்பிக்கலாம். சாரும் கூப்பிடுறது மட்டுட்டு என் வயசுல நான் மூத்தவனா இருந்தா என் அண்ணன் கூப்பிடுங்க. நீங்க மூத்தவளா இருந்தா நான் அக்கான்னு கூப்பிட்டுக்கிறேன். நான் உங்களை அண்ணானே கூப்பிட்டுட்டுமா? அப்ப உங்களுக்கு எனக்கு வயசு ஜாஸ்தின்றீங்களா? பரவாயில்ல. சகோதரன் கூப்பிட்டுக்கலாம் நீங்க. தம்பின்னு கூப்பிட்டா நிகழ்ச்சியில அசிங்கமா நல்லா இருக்காது. தம்பியே அழகுதானே. அண்ணன் கூப்பிட்டு அழகா இருக்கு சொல்ல, தம்பின்னு அழகு இருக்காதானே? சரி, பாக்குற கண்ணோட்டம். ஆகட்டும், தாராளமாக. இது அந்த மாதிரி யாரையும் கூப்பிட்டது இல்ல. அதனால சரி தம்பி பழகிக்கீங்க. தம்பி எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கணும். சூப்பர். சரி. நிஜமாவே நான் தம்பின்னு ஆரம்பிச்சது இல்ல. பட் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய நீங்க ஒரு ரொம்ப அற்புதமான நடிகர் அப்படின்றத நீங்க முதல் படத்திலேயே நீங்க
ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா சாரி, அறிமுகத்திலேயே வந்து உங்களுடைய நடிப்பு திறமை வந்து அற்புதமா இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உங்களுடைய பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சீங்க. நீங்க நடிப்பு பள்ளி ஆரம்பிச்சு நீங்க நடத்திட்டு வரீங்க. அந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நீங்க எங்க கத்துண்டீங்க? நீங்க அத ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆஹ் நான் நான் கத்துக்கிட்டது யாருகிட்ட அப்படின்னு என்னுடைய ஆசான் மாலிக் ஐயா. அவங்க தான் எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மட்டும் வச்சுக்காம எல்லாருக்கும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. அதோடைய துவக்கம் எங்களை அந்த ஆர்வம் பெருசா கொண்டு வந்துச்சு, அவ்வளவுதான். அந்த ஆர்வத்தின் மூலியமா தான் நான் வந்து மைம்னா என்னன்னு தெரியாது எனக்கெல்லாம். இப்பவும் தெரியாது. அப்ப இன்னும் சுத்தமா தெரியாது. அந்த மைம்னா என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஆசான் தேவைப்படுது. ஆசான் கற்றுக் கொடுத்த பிறகு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. பேசாம ஒரு விஷயத்த கன்வே பண்றோம்ல. இவ்வளவு அழகான விஷயம் இது. ஒரு விஷயத்த பேசினா மனசுக்கு ஓடுற மாதிரி பேசிடுவோம் தப்புன்னு. பேசாமையே ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னாலே அதுக்கு அசைவு தேவைப்படுது. அந்த அசைவுக்கு முகபாவனம் தேவைப்படுது. அந்த முகபாவனம் யார் மனதையும் புண்படுத்தாம இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்த அழகா கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு என் ஆசான். அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு புக் எழுதி இருக்கும். இந்த ரிசர்ச் மூலியமா இன்னைக்கு ஜி மைம் ஸ்டுடியோன்னு ஒரு கிளாஸ் வச்சு எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க நிறைய மக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். நிறைய பேர் வந்து யாரெல்லாம் சினிமா நடிக்க வராங்களோ அந்த ஹீரோயின் இங்க அமைச்சிருவாங்க. அவங்களை டியூன் பண்ணி இந்த படத்துக்கு அமைப்போம். இன்னைக்கு சினிமா ரொம்ப அழகா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு உள்ள போய் நிக்க சொல்ல பயம் போயிடும். முதல்ல பயம் தவிர பயம் ஒரு மனிதனை சாகடிச்சிடும். எல்லாத்துக்கும் பயந்துட்டோம் அப்படின்னாலே போச்சு, கத்துக்க மாட்டோம். அப்படி என்னதான் இருக்கு? அசிங்கப்படுவ, அவமானப்படுவ, கேவலப்படுவ, உன் மரியாதை போயிடும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பார்ப்போமே. தன்மானத்தை விட கொடுக்க கூடாது. தன்மானம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்மானத்துக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எவன் ஒருவன் தன்மானத்தை இழக்கின்றானோ அவன் பிணத்துக்கு சமம். தன்மானத்தை இழக்க சொல்ல நான் அங்க அந்த வெக்கமான சூடு சொரணை இழந்து கத்துக்கிறோம். கத்துக்கிறதுக்காக கொடுக்குறோம். அந்த கத்துக்க ஆரம்பிச்ச பிறகு நான் கத்துக்கிட்டு எனக்கு மட்டும் வச்சுட்டேன்னா அது என்னோட போயிடும். நான் இறக்கும் போது எதையும் கொண்டு போறது கிடையாது. அப்ப என்னை சுத்தி இருக்க மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்காக இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சோம், இந்த கிளாஸ் ஆரம்பிச்சோம். அதுல வர மக்கள் எல்லாம் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சோம். எவ்ரி இயர் வந்து பெரிய மைம் பண்ணுவோம். இது வரைக்கும் யாரும் பண்ணாத விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 1 hour மைம் பண்றோம். ஒரு கான்செப்ட் ஓரியன்டா மைம் பண்ணுவோம். இப்ப மை சிம்போனி அப்படின்னு விஷயம் வந்து சிம்போனி வாசிக்கிறோம் நாங்க மைம்ல. இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயம். இன்னும் தெரப்பி மாதிரி இது. யாருக்கெல்லாம் பிரஷர் ஜாஸ்தி இருக்கோ, யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ, யாருக்கெல்லாம் பிபி லெவல் ஜாஸ்தி இருக்கோ, யாருக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ, இந்த மைம் பார்த்தா மட்டும் போதும். வெளியே போகும்போது பயங்கர சந்தோஷத்தோட போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு எல்லா வியாதியும் சரியான ஒரு ஃபீல் கிடைச்சிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய அந்த இப்போ பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் வருகிறார்கள் சொல்றீங்க. இப்ப என்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து கத்துக்கணும், ரொம்ப நான் வந்து நடிகை ஆனோன்றதுக்காக இல்ல, ஆனா எனக்கு என்னுடைய ஆசைக்காக நான் கத்துக்கணும்னா பண்ண முடியுமா? அத நான் வந்து உங்ககிட்ட கத்துக்க முடியுமா? பயின்றுக்க முடியுமா? தாராளமா. இங்க வயது வரம்பே கிடையாது. வசதி வாய்ப்பு என்பது தேவைப்படாது இங்க. நீங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இருந்தாலும் இங்க எல்லாம் தரையில தான் உட்காரணும். எங்க அப்பாரு இன்னார் வீட்டு பிள்ளை, நான் சில்வர் ஸ்பூன், நான் சாப்பிட்டதே கோல்டன் ஸ்பூன்ல சாப்பிடுவேன். அதெல்லாம் இங்க தேவைப்படாது. நீங்க கத்துக்கணும்னு மனசு இருக்க மட்டும் உள்ள வந்தா மட்டும் போதும். எல்லாரும் தரையில தான் உட்காந்து, நானும் தரையில தான் உட்காந்துருப்பேன். இப்போ யாருக்குமே சேர் கிடையாது இங்க. செருப்பை அடக்கி வைக்கணும். இங்க உள்ள வந்தா கிளீன் பண்ணணும், பெருக்கணும், செடிக்கு தண்ணி ஊத்தணும், குருவி இருக்கும், குருவிக்கு நீங்க தானியம் போடணும். இங்க ஒரு நாய் வளர்ப்போம், நாய்க்கு சாப்பாடு போடணும், நாய் கூட உட்காந்துக்கணும். இங்க எல்லா வேலையும் பார்க்க. இங்க அசிங்கம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே அடகுதான். சாப்பாடு எல்லாம் ஒன்னாதான் சாப்பிடணும். உள்ள வந்தாங்கன்னா முதல்ல கையெடுத்து வணக்கம் சொல்லணும். வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுக்கணும். தண்ணியை கொடுத்தா முதல்ல சாப்பாடு வயிற்று ரொப்பணும். வயிறு ரொம்பினாலும் மனசு ரொம்பிடும். இதுக்கு நீங்க கோட்டீஸ்வரர் ஆகணும் அவசியமே கிடையாது. நீ லட்சாதிபதியா இருக்கணும் அவசியமே கிடையாது. உன் மனசு பெருசா அந்த போதுமானது. அவன் உன் மனசுல ஈரம் இருக்குல்ல, அப்ப தண்ணி கூட குழந்தைக்கு தண்ணி குடிச்சா அண்ணா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இவங்க சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிடுறியா கேட்கவே மாட்டாங்க. சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட எடுத்து வைப்பாங்க. சாப்பிடுறியா, அது கேள்வியே தப்பாச்சே. சாப்பிடுறியா என்பது கேட்டா நான் வேணாதான் சொல்லுவேன். இல்ல சார் வேணாம் சார். அங்கேயே போச்சே. சாப்பிடுங்க ஐயா, சாப்பாடு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்க சொல்லுவோம். கஞ்சியோ கூழோ சாப்பிடணும். இந்த ஸ்டுடியோ கூட பாகுபாடே கிடையாது. வயது வரவு என்பது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும். எல்லாரும் ஒண்ணுதான். பணம் இருக்கிறவங்கிட்ட நிறைய வாங்கிப்போம். பணம் இல்லாத பணம் வாங்க மாட்டோம். அவ்வளவுதான். இருக்கிறவங்க கொடுக்க முடியும், இல்லாதவங்க கொடுக்க முடியாது. இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்கிறது. இருக்கிறவனுக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். இல்லாதவங்க ரொம்ப அடிபட்டதுல இருந்து மேல வரணும். அப்ப நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். அவன் அதுக்கு ஒரு இடம் வந்து இங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கத்துக் கொடுக்காம போச்சுன்னா வாழ்க்கை தொலைச்சிருவானே. அந்த பணம் ஒரு வெறும் காகிதம். அது ஒண்ணும் பண்ணாது.
தேவைக்கு மட்டும்தான் அது பணம். இல்லைன்னா அது வெறும் காகிதம். அதை வச்சு என்ன பண்ண போகுது? குட்டி போட போதா? இல்ல அது பேங்க்ல வச்சோம், இல்லைன்னா நீங்க பீரோல வச்சிருந்தா 1 நோட்டு 2 நோட்டா மாறிடுமா? 10 நாள் கழிச்சு தான் 4 நோட்டா? இல்லையே. அந்த நோட்டு அப்படிதான் இருக்கும். யாரு மனதை நம்ம புண்படுத்தாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோன்ற பண்ணிடுங்க. ஒருத்தர் உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த உதவியும் தாண்டி மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனசு தோணணும், உடனே கொடுத்துடணும். அந்த கொடுத்தா அந்த மனசு சந்தோஷப்படும். அந்த ஆத்மா சந்தோஷப்பட சொல்லவே கடவுள் எங்க இருக்காரு? இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டாலே கடவுள் அங்க தெரிவாரு. இதுக்கு பாக்கெட் பெருசா இருக்கணும் அவசியமே இல்லைங்க. மனசுதான் பெருசா இருக்கணும். கண்டிப்பா. நீங்க சொன்ன ஒரு 2 விஷயமே என்ன இது பண்ணிடுத்து, சந்தோஷப்படுத்திடுத்து. குருவி சொன்னீங்க, நாய்க்குட்டி சொன்னீங்க. இவங்க 2 பேர் கூட இருந்தாலே மனசு நிம்மதி ஆயிடும் அப்படின்றதுதான் என்னுடைய இயற்கையோட இயற்கையோட இணைஞ்சிருந்தாலே நம்ம மனசு நிம்மதி அடைஞ்சிரும்ன்ற ஒரு தொந்தரவுக்கு மன்னிக்கணும், குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். சந்தோஷம் என்பது வெளியே கிடையாது. சோகம் என்பது வெளியே கிடையாது. நம்ம கிட்ட தான் நினைச்சுக்கோ, ஐயோ போச்சே, இப்படி ஆகி போச்சே, என்ன பண்ணு தெரியல அப்படியே சோகமாயிடுவோம். போச்சு இல்ல, திருப்பி வாங்கிடுவேன். சம இல்ல அப்படின்னா சந்தோஷமாயிடுவேன். என் காரை ஒருத்தர் இடிச்சுட்டான், ஐயோ இடிச்சுட்டாங்கன்னா போச்சு. 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கார் என்னடா இப்படி, பரவாயில்ல இடிச்சாடிச்சு, என்ன பண்ண போறேன், அடுத்து என்ன பண்ண போறோம், அதுக்கான சொல்யூஷன் தேட போறோம், அவ்வளவுதான். அதையும் கோவப்படுவானே, இடிச்சுட்டான், தெரியாம இடிச்சுட்டான் தம்பி, பாத்துக்கலாம், ரிப்பேர் இருக்கு, இன்சூரன்ஸ் போட்டிருக்கு, இன்சூரன்ஸ் போட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா 1 வாரம் கார்ல போக மாட்டேன், அவ்வளவுதானே, பரவாயில்ல. நான் பிறக்கும் போது காரோட பிறந்தேன், இல்ல பிறக்கும் போது வண்டியோட பிறந்தோமா? இல்லையே. வசதி வாய்ப்புகள் வர சொல்ல அதை வாங்கிக்கிட்டோம். வசதிகள் ஜாஸ்தியாக ஆக தேவைகள் ஜாஸ்தி ஆக்கிட்டோம். நடந்து போனவன் சைக்கிள்ல போனவன் பைக்ல போனவன் கார்ல போனான், ஆட்டோல போனான், கார்ல போனவன் நீ பஸ்ல போறான். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாருங்க. தனக்குன்னு தேவைன்னு சொல்ல வசதி ஜாஸ்தி ஆக நான் நிறைய 1 காருக்கு 2 கார் வாங்கி வச்சிருக்கேன், 2 காருக்கு 4 கார் வாங்கி வச்சிருக்கேன். எத்தனை கார்ல போக முடியும் என்னால? 1 கார்ல தான் போக முடியும். 4 வீடுக்கு எத்தனை வீட்டை தூங்க போறோம்? 1 வீட்டுல தூங்க போறேன். அப்ப 4 வீடு யாருக்கு? எப்பயோ வாட போறதுக்கு நான் இப்ப கட்டி வச்சிருக்கேன். நாளைக்கு உயிரோட இருப்ப நம்பிக்கை இல்லையே. நாளைக்கு நான் உயிரோட இருப்ப நம்பிக்கை இருக்கா? இல்ல. இருக்கலாம் தான், ஒருவேளை நடக்கலாம் தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். எதுக்காக அடுத்த நாளை பத்தி யோசிப்பானே? இந்த நொடிக்கு வாழுவோமே. அப்ப சிரிச்ச முகத்தோட வாழுவோமே, சந்தோஷமா வச்சுப்போமே. எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம உலகத்துல. நாமளே நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்துக்கு நம்ம ஏன் அடுத்த விஷயத்த நினைச்சு யோசிக்கிறோம், பயப்படுறோம், கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். வீட்டுல என் பேச்சை மதிக்க மாட்டேன் வருத்தப்படுறோம், குழந்தை என் பேச்சை மதிக்க மாட்டேன் வருத்தப்படுறோம், கோவப்படுறோம். அந்த குழந்தை நாம முதல்ல மறைச்சனா இல்லையே. நான் சிறு வயசுல நான் மதிச்சிருக்க மாட்டேன். அந்த காலகட்டம் மாற சொல்ல எனக்கு ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கும். அந்த பக்குவம் வந்த பிறகு நானும் மாறி இருப்பேன். அப்ப யார் வழியும் கோவப்படுறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. யாரை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு அருகதை கிடையாது. இன்னொருத்தரை கை நீட்டி பேச சொல்லவே நான் யோக்கியனா இருக்கணும். முதல்ல நான் யோக்கியம் கிடையாது. அப்ப எப்படி இன்னொருத்தரை பத்தி பேச முடியும்? அப்போ துக்கமும் சோகமும் வருத்தமும் துன்பமும் பாசமும் நேசமும் வார்த்தைகள் எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. அதை வெளியே தேடவே முடியாது. ஆமா. இல்ல நான் இயற்கை அப்படின்னு சொல்லும் போது நான் வெளியில தேடுறதை தாண்டி அந்த அந்த ஜீவராசிகளை பார்க்கும் போதே என் மனசு நிம்மதி அடையும். அவங்கள மாதிரி என்னால நிம்மதியா இன்னைக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன பண்றோன்றத பத்தி நினைக்காம அப்படி ஒரு சுதந்திரமா இருக்காங்க இல்லையா? அந்த மனநிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நான் இன்னும் வரல. அதனால என் அருமை சகோதரியே, அதுதான் நிம்மதி என்பது கிடையாது. எல்லாமே நிம்மதிதான். அந்த வார்த்தையை தவறு சொல்றேன். வார்த்தையே தவறு நான் சொல்றேன். நிம்மதி என்பது எது, சந்தோஷம் என்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் அமைதியா இருந்தா நிம்மதியா இருப்பேன்பா அப்படின்னு. சத்தப்பட்ட நிம்மதி இருக்காதான் கிடையாது. அது காலத்தின் கட்டாயம், கத்துக்குங்க. இதுவும் அழகுதான். அழகா பார்க்க ஆரம்பிக்கணும். பாக்குற கண்ணோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அழகா பாருங்களேன், அழகா தெரியுவேன். என்ன கருப்பா பாருங்களேன், என்ன கருப்பு சட்டை போட்டிருக்கான் மனுஷன், தலை கலைஞ்ச மாதிரி இருக்கான், ஒரு திருநர் வச்சிருக்கான், என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு அப்படித்தான் தெரியுவேன். செம்மல்ல கோபி பாரு, கருப்பா கலையா இருக்கான், அந்த திருநர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா தெரியுவேன். நான் கடவுளா பாக்குறதுக்கும் பொறுக்கியா பாக்குறதுக்கும் அந்த பார்வையில தான் இருக்கு. அப்ப பார்வையை அழகா வச்சுக்கணும், அவ்வளவுதான். சந்தோஷமா வச்சுக்கணும். இது ரெண்டுமே அழகா இருந்தாலே போதுமானது. ஆஹா, இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆனா நீங்க இந்த நிலைக்கு ஒருவர் வரத்துக்கு பல அடிகளை தாண்டி அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரத்துக்கு சில காரணங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப சாதாரணமா ஒரு மனிதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஓட்ட நிலையில நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கணும், நான் இதை சேர்த்து வைக்கணும், நான் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஓட்டத்துலதான் இருப்பாங்க. எனக்கு இது ஒரு தடை ஒண்ணு ஏற்படும் போது அப்போ உட்காந்து ஞானியாட்டம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய இயல்பு. அவங்க இது இப்படி
இன்னும் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனாலதான் உங்களுடைய மனநிலை வரத்துக்கு ரொம்ப வருடங்கள் ஆகும் சில பேருக்கு. இல்லைங்க. அது காரணம் ஒண்ணு இல்லைங்கம்மா. நான் எல்லாத்தையுமே அழகா பார்க்க ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னன்னா, தோல்விகள் நிறைய கிடைச்சது. தோல்வி ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். இந்த வறுமை என்பது பக்குவப்படுத்தும். அசிங்கம் என்பது பக்குவப்படுத்தும். அவமானம் பக்குவப்படுத்தும். எனக்கு சினிமா வர்றது 27 வருஷம் இருக்கு. 27 வருஷம் கஷ்டப்பட்டியான்னு கேட்பாங்க. கிடையவே கிடையாது. சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒரு நாளும் நான் எங்க போறதுக்காக நிறைய தடைகள் தாண்டி போயிட்டே இருந்திருப்பேன். அதை நான் வருத்தப்பட்டேன்னா காணாம போயிட்டு இருப்பேன். கோவப்பட்டா காணாம போயிட்டு இருப்பேன். சினிமாவுக்கும் எல்லா துறைக்கும் முதல் முக்கியம் எது அப்படின்னா பொறுமை. இந்த பொறுமையா இருந்தாலே வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா கிடைக்கும். செடியை ஒண்ணு வளர்க்குறோம், அது செடி மரமாயி கனி காய்க்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? அப்ப பொறுமை தேவைப்படுது. ஒரு கிணறு தண்ணி தேவைப்படுது, நோண்டுறோம். அதை நோண்ட 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 எவ்வளவு மண்ணை நோண்டி வெளியே போட்டிருப்போம். ஒரு கிணறா வரத்துக்கு எவ்வளவு பொறுமை தேவைப்படுது? அது காலத்தின் கட்டாயம், அந்த கால கெடு இருக்குது. அது வரைக்கும் பக்குவப்படுத்த ஆகணும். எடுத்த உடனே தண்ணி வரலையா எடுத்து மூடிங்க சொல்ல முடியாது. ஒரு மாங்கொட்டை போட்டு நீ மாங்காய் உடனே வராது. மாங்காய் வரலையா தூக்கி போட்டு சொல்ல முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் பொறுமை இருக்குது. அந்த பொறுமையை கையாண்டாலே போதுமானது. ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு கோவப்படக்கூடாது. முதல்ல கோபம் ஒரு மனிதனை சாகடித்து சொன்ன முதல்ல இந்த கோபத்தினாலதான் நிறைய பேர் இழக்கிறோம். என்ன நடக்க போகுது பாத்துக்கலாம். எது நடந்தாலும் சந்தோஷம் மட்டுமே. இதுவும் கடந்து போகும். வாடிக்கையில எந்த நொடி அடுத்த நொடி என்பதை நம்ம நிர்ணயிக்க முடியாது. அடுத்த நொடி என்பது யார் கையில இருக்குது? ஆண்டவன் கையில இருக்கு. ஆண்டவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் எப்ப நம்ம உயிர் எடுக்கணும்னு. என் வேலை என்ன? நான் உழைச்சிட்டே இருக்கணும். நீ எவ்வளவு உழைச்சிட்டே இருக்கோ வெளியே நிற்பான். ஐயோ வேலை பார்த்துட்டே இருக்கேன், எப்ப வேலை முடிப்பான், வேலை முடிக்கிட்டோம் அப்புறம் கூட்டு போயிடலான்னு. நான் வேலையை முடிக்க மாட்டேனே, நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன். எப்ப நீ வெட்டியா இருக்கியோ அப்ப சைத்தான் உள்ள வந்துடும். நான் வெட்டியா சொல்ல யோசிப்பேன், கண்டதை யோசிப்பேன். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஏன் அப்படி இருக்கான், இவன் என்ன பத்தி பேசுறேன். யாரு என்னோட பேசட்டுமே, பேசுறாங்க அப்படின்னாலே நான் வாழ்க்கையில வளர்றேன்னு அர்த்தம். என்னை பத்தி ஒரு தப்பா ஒருத்தர் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, அதனால பேசுவாங்க. நான் அதுக்கு காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சேன்னா என் வளர்ச்சி போயிடும். பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், பொழுதுவார் வீசுவார் வீசட்டும் சொல்லுவாங்க. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. யாரு வாயும் யாராலையும் மூட முடியாது. அது அவங்களுக்காக தோணும். அந்த காலகட்டம் என்ன அப்படின்னா உன்னுடைய வெற்றிக்கு மட்டுமே அது. ஒரு வெற்றி உங்களை எல்லாத்தையும் மாத்தி விட்டுரும். அதுக்கு முன்னாடி தோல்விகள் உன்னை பக்குவப்படுத்தும். அவ்வளவுதான் வாழ்க்கை. கண்டிப்பா. இப்படி பக்குவப்பட்ட உங்களுடைய நிலையில உங்களுடைய இந்த சினிமா துறைக்குள்ள நீங்க வரத்துக்கான போராட்டங்கள் நீங்க சொன்னீங்க 7 வருடங்களா இருக்கா? 27 வருடங்கள். 27 வருடங்கள் உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பயணம்னு நீங்க சொன்னீங்க. அந்த பக்குவப்பட்டு நீங்க துறைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுடைய அந்த சந்தோஷமோ இல்ல சந்தோஷம் உங்க மனசளவுல இருக்கு, நீங்க அதுக்கு சொல்லிட்டீங்க ஏற்கனவே. பட் உங்களுடைய நிலை எப்படி இருந்தது? அப்போ சினிமா உள்ள நம்ம காலடி பதிச்சிட்டோம், இப்போல இருந்து நம்மளுடைய ராஜ்யம் நடக்க போகிறது அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவம்? அந்த அனுபவம் ரொம்ப அழகான அனுபவமா. எதுக்காக காத்திருந்தோமோ அது பக்கத்துல கடக்க சொல்ல அந்த சந்தோஷத்தை ரொம்ப உணர்வு புரியாத ஒரு சந்தோஷம். அது விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த சந்தோஷம் அனுபவிக்கதான் முடியும். நீங்க இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ண சொல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, எப்படி சந்தோஷம் எப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது தனக்குள்ளே நடக்கிற ஒரு பரிமாற்றம் தான் அது. தண்ணி என்ன கலர் இருக்கு, தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல முடியாது. அது நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். அந்த ஃபீல் எப்படி இருக்கணும்னா எப்பொழுதுமே வெற்றியும் தோல்வியும் தலகணத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. தலகணம் வந்துட்டாலே நான் தோத்துருவேன். இன்னைக்கும் நான் தலையில தான் உட்கார்ந்துருக்கிறது. காரணம் என்னன்னா எப்பவுமே நானாவே இருக்கணும். அந்த பழைய கால ஒரு டீ சாப்பிடுவேன். அதே டீக்கல தான் நடந்து போய் டீ சாப்பிடுவேன். நான் ஆடி வாங்கினாலும் சரி, பென்ஸ் வாங்கினாலும் சரி, BMW வாங்கினாலும் சரி, ரோல்ஸ் ராயல் போனாலும் சரிங்க, அதே இடத்துல தான் டீ சாப்பிடுவேன். அதே அண்ணா வணக்கம் எப்படின்னா இருக்கு, நல்லா இருக்கேன்னா நான் டீ போடணும், நான் பால்ல டீ போடணும்னுவேன். அவர் டீ தான் போட்டு தருவார், பால்ல தான் டீ போட்டு தருவார். நான் கேட்கறத கேட்பேன், நான் பால்ல ஒரு நல்ல டீ போடணும் அப்படின்வேன். இன்னும் கோபியண்ணா சொம்மாருண்ணா அப்படின்வாரு. நான் பிஸ்கெட் பழைய பிஸ்கெட் இருக்கும், அந்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவேன். அங்க எப்படி இருந்தாலும் அப்படிதான். பக்கத்துல கிரவுண்ட் இருக்கும், கிரிக்கெட் விளையாடுவோம் எல்லாருமே. இன்னைக்கும் நான் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கேன். இது பெரிய வெற்றிக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பேன். நான் ஹாலிவுட்ல படம் பண்ணுவேன். இன்னைக்கு ஹிந்தி பண்றேன், மலையாளம் பண்றேன், தெலுங்கு பண்றேன், தமிழ் பண்றேன், அதர் லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஹாலிவுட் படம் கண்டிப்பா பண்ணுவேன். அப்ப பண்ணாலும் இதே மைம் கோபி இப்படியே தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் எனக்கு அழகான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. நான் கூட்டு குடும்பத்தோட வளர்ந்த பையன். என் மக்கள் எல்லாருமே பழைய சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், ஊறுகாய் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், மரத்துக்கீழே உட்காந்து படிச்சிருக்கோம். ஸ்கூல்லுமே வந்து மரத்துக்கிட்ட தான் இருக்கும், இயற்கையை ஒட்டி படிச்சிருக்கோம். ஆசானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். என் ஆசான் அடிச்சிருக்காரு, செம்மொழி அடிச்சிருக்காரு. நான் எங்கேயும் இப்ப ரிப்போர்ட் எல்லாம் பண்ணதே கிடையாது.
என் வீட்டுல வந்து சொன்னதே கிடையாது. எங்க வீட்டுல இருந்து கொண்டு போய் விட சொல்லவே, கண்ணை தவிர நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார்வாங்க. ஓ! காதை புத்தி திருவி இருக்காரு. செம்ம அடி அடிச்சிருக்காங்க. நான் கெட்டு போகலையே, ம். நீங்க நல்லா தானே இருக்க. ஆனா இன்னைக்கு என் பையனுக்கு வந்து எங்க வாத்தியார் திட்டுறாங்க. அப்பா திட்டுறாங்கப்பா, வாப்பான்னு நான் போய் எதுக்கு அடிக்கிறதுன்னு கேட்கிறோம். நீங்க ம். யார் அடிக்குதுன்னு கேட்கிறோம். ம். அப்ப எங்க அந்த குழந்தைக்கு வாசனை மேல எங்க பயம் வரும்? ம். பயம் வராதே, மதிப்பு வராதே. மதிப்பும் மரியாதையும் தானா வராதுங்க. சொல்லி ம். கொடுத்து வராதுங்க. அது உணர்வுபூர்வமா வரணும். நீ செய்யற செயல்னாலதான் வரும். அந்த அழகான செயல்னால உங்க மேல மதிப்பு வரும், மரியாதை வரும், மரியாதை கடந்த பயம் வரும். ம். அது எப்படி வரணும்னா நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. கண்டிப்பா. நானாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ம். இப்ப இன்டர்வியூ வந்த உடனே நான் என்ன பண்ணேன், உடனே கோட் மாட்டிக்கிட்டு ஒரு பிளேசர் மாட்டிக்கிட்டு ஓகே tell me what okay then we'll go for okay are you long term no see what's that okay then what is it how long will you take அப்படின்னு இப்ப நான் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? அது ஒரு போர்வை. நான் ஒரு போர்வையை மாட்டிக்கிட்டேன். போலியான ஒரு போர்வை மாட்டிக்கிட்டேன். இது ம். நான் இப்படித்தான் கலைஞ்ச முடியோட இருப்பேன். நான் எப்பவும் தள்ள கை வச்சிருப்பேன், திருந வச்சிருப்பேன், ஒரு ஒரு மாலை போட்டிருப்பேன், எனக்கு ஒரு கருப்பு கயிறு இருக்கும். நான் கோட்டீஸ்வரன் ஆனாலும் இப்படித்தான் இருப்பேன். ம். எனக்கு எந்த சேஞ்சும் இருக்காது, எந்த பாகுபாடும் இருக்காது. எனக்கு எல்லாரும் என் மக்கள் தான். அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. நீங்க தமிழ் பேசுறதும் என் சகோதரி. ம். தமிழ் பேசுற மக்கள் எல்லாம் எனக்கு எனக்கு ரொம்ப சொந்தமான மக்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா என் தாய்மொழி தமிழ் பிரிஞ்சிருக்கு. அதனால என் மக்களா பாக்குறேன். தமிழ் பேசுறதுனால என் மக்கள் தான். ம். என்கிட்ட யார் பாசம் காட்டுறாங்களோ இல்லையோ, நான் நிறைய பாசத்தை கொடுப்பேன். ம். பாசம் மட்டும்தான் இந்த உலகத்துல சிறந்தது. அன்பு மட்டும்தான் இந்த உலகத்துல நிர்ணயிக்க முடியாத விஷயங்க. அளவுகோலே கிடையாது. அப்ப அன்பு மட்டும் கொடுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்றபடி செயல்படுத்தினோம்னா, நெறைய நல்லது வந்து நம்மள சுத்தி நடக்கும் அப்படின்றது மட்டும் நிச்சயமா தெரியுது. கண்டிப்பா. ஆமா. உங்களுடைய அ அனுபவம் நீங்க சொன்னீங்க. அது வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அது மனநிலை அப்படின்னு சினிமா உள்ள வந்தது. உங்களுடைய முதல் படம் மெட்ராஸ் அப்படின்ற அந்த படத்துல உங்களுக்கு கிடைச்ச கதாபாத்திரம், அது கிடைச்ச உடனே உங்களுடைய அது அது எப்படி நடந்தது? முதல்ல உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிட்டியது உங்களுக்கு? என்னோட முதல் படம் கண்ணும் கண்ணுங்க என் முதல் படம். அதுதான் ஆ. ஜி மாரிமுத்து சார் தான் என்னோட டைரக்டர். அவங்க ம். தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன ம். அசிங்கமா திட்டிருக்காங்க. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ம். எனக்கு பெரிய சந்தோஷம் அது. அன்னைக்கு அவங்க ம். திட்டல அப்படின்னா நான் இன்னைக்கு நின்று இருக்க மாட்டேன் இங்க. ம். அந்த அந்த திட்டு தான் எனக்கு இன்னைக்கு என்னோட பெரிய ஆசான். அவரும் ஒரு ஆசான் ஒரு வகையில. ம். அவர் எங்க திட்டத்தினாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. என் சினிமா அவங்களால விட்டுட்டு போயிட்டேன். ம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அப்புறம் ரஞ்சித் தம்பியா வந்து நான் நிறைய ஸ்ட்ரீட் பிளே பண்ணுவேங்க. மைம் பண்ணுவோம், ஸ்ட்ரீட் பிளே பண்ணுவோம், நிறைய ம். ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணுவோம். ம். சினிமா நடிக்க கஷ்டமா இருந்தது, ஸ்ட்ரீட் பிளே பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ம். அப்ப ரஞ்சித் தம்பியா வந்து ஸ்ட்ரீட் பிளே பண்ண சொல்ல தம்பி வந்து ஆடிஷன் வச்சாங்க. அப்ப ஆடிஷன் போக சொல்ல நான் நல்லா தான் பண்றேன், ஏன்னா பெரிய படம் பண்ண வேண்டியதான் கேட்டாங்க. நான் சிரிச்சுட்டே வந்தேன். அத பெரும்பாலும் ஒரு கதாபாத்திரம் நான் நடிக்கிறத பார்த்து தம்பியா வந்து இந்த கதாபாத்திரம் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி, கடவுளோட கிருபைங்க. நாங்க ம். கஷ்டப்பட்டோம். அப்ப ம். கஷ்டப்பட சொல்ல அந்த நேரத்துல அந்த படம் செம்ம ஹிட் மெட்ராஸ். ம். இன்டர்வல் பிளாக்ல நான் சாவேன். என் கதாபாத்திரம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ம். அதுக்கப்புறம் நான் வில்லனா அங்கீகரிக்கப்பட்டேன். ஆமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ம். எனக்கான ஒரு வாய்ப்பு வரும் சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு கடவுள் இதை கொடுத்தாங்க. அதுக்கு ரஞ்சித் தம்பியா தான் பெரிய நன்றி சொல்லணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் பெரிய நடிகர்கள்ங்க. என்ன காட்டிலும் நிறைய நிறைய மக்கள் இருக்காங்க, சிறந்த மக்கள் இருக்காங்க, நல்லா நடிக்கிற மக்கள் இருக்காங்க. ஆண்டவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான். ம். அதனால நான் வெளியே தெரியுறேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்ங்க. என்ன காட்டிலும் 100 மடங்கு நல்லா நடிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால வெளியே தெரிஞ்சிருக்கேன். அதனால நிறைய படங்கள் முடிச்சிச்சுங்க. ஒரு 90 படம் முடிஞ்சுச்சுங்க. ஆ. இது வரைக்கும் ஒரு 90 படம் முடிஞ்சது. அது காரணம் எப்படின்னா எல்லா இயக்குநர்களும் தான் காரணம், நான் கிடையாது. ஒரு வெற்றிக்கு என்னை சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே காரணம். ஒரு தோல்விக்கு நான் மட்டும்தான் காரணம். நான் சரியா பண்ணலன்னா அது ஏன் தோல்வி. ஒரு ம். வெற்றிக்கு நான் மட்டும் ஜெயிச்சதுன்னு சொல்லவே முடியாது. என்னை சுத்தி இருக்க மக்கள் எல்லாமே அழகா வேலை பார்த்ததுனால கோபியன் அழகா தெரிஞ்சிருக்கேன். ம். இந்த கதாபாத்திரம் அழகா தெரிஞ்சதுக்கு என் கூட நடிச்ச சக நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து நடிச்சது. அதனால அதுல எனக்கு ஒரு பங்கு, சின்ன பங்கு தான் எனக்கு. முழு பங்கு என்னை சாராது. ஆனா அந்த தோல்வி ஆச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். நான் சரியா பண்ண என் வேலையை. இந்த மனப்பக்குவத்துக்கு வந்து எல்லாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா எந்த ஒரு கலைஞனும் வந்து தான் செய்யறத வேலைய வந்து இந்த அளவுக்கு நேசிக்கும் போது, தன்னை பத்தின உணர்வு வரும்போதுதான் உங்க அளவுக்கு இப்படி வந்து தெளிவா பேச முடியும். 90 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை வந்து இன்னைக்கு வந்து நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள்னு சொல்றது அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தான். ஆனாலும் அதை தாண்டி உங்களுடைய திறமை தான் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்து இங்க நிறுத்தியிருக்கு. கட்டாயமா அது உங்களுடைய திறமை. அதுக்கான நீங்க போட்டிருக்கிற உழைப்பு 27 வருட
விதை போட்டு வளர்ந்துருக்கு உங்களுடைய திறமைன்னு தான் சொல்லணும் இல்லையா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அது காரணம் நான் கிடையாது, அதுவும் கிடையாது. என் ஆசான் எனக்கு கத்து கொடுத்த ஆசான் தான் காரணம். அந்த உடைப்பு இப்படி போடுறா, இப்படி நடக்கும், இப்படி பண்ண அழகா இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்தா எங்க ஆசான் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தான் சாரும். நான் ஒரு கல்வி மண்ணுங்க. எனக்கு பெரிய அறிவும் கிடையாது, பெரிய அறிவுத்திறனும் கிடையாது. நான் ஒரு 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 களிமண். என்ன அழகா வடிவமைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதனால நான் அழகா தெரிஞ்சிருக்கேன். ஒரு கலைஞனுக்கு அதுதான் முக்கியமான தேவைன்னு கூட நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். நீங்க வந்து எப்படி உங்களை மோல்ட் பண்றாங்கன்றத பொறுத்துதான் நீங்க உங்களுடைய நடிப்பு வெளியில வரும். நீங்க ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னுவாங்க இங்க எல்லாம். நம்ம வந்து எப்படி நடிக்கிறோன்றது அந்த அவருக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டோம்னா, பூர்த்தி செஞ்சுட்டோம்னா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்றது தானே உண்மை. உங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய வாய்ப்பும் திரு ப. ரஞ்சித் அவர் தான் கொடுத்திருக்காரு கபாலின்ற படத்துல இல்லையா? ஸ்டார் ரஜினி சாரோட நீங்க நடிச்சது. ரஜினி அண்ணான்னு சொல்லட்டுமா இப்ப உங்ககிட்ட சொல்லும்போது, தலைவான்னு சொல்லி நடிச்ச சார் தாங்க மேம். உங்களுக்கு அவங்களாம் சார் தான். எனக்கு அப்படி சாரு என்பது ஏன் தாண்டி ஏன் சாருன்னு கூப்பிட வேணாம் சொல்றது காரணமே தான். என்ன சாருன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களை மேடம் கூப்பிடணும், அந்த உணர்வே இருக்காது. எஸ் மேம், ஓகே தென் tell me மேம், ஓகே 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 தென் ஓகே. அந்த ஓகே என்பதே வந்து அழகுக்குரியது கிடையாது. மேடம் சொல்லும் அழகு என்பது என்ன அப்படின்னா அகத்தின் அழகு கிடையாதுங்க. முகத்தின் அழகு, அகத்தின் அழகு ரொம்ப அழகா இருக்கணும். அகம் என்பது ரொம்ப அழகா வச்சிருக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப அகம் என்பதுதான் தாண்டி அதனாலதான் மேடம் கூப்பிடுறது இல்லை யாருமே. சகோதரி, சகோதரரே, வணக்கம் தங்கச்சிமா, அண்ணா நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கீங்களா, தம்பியா அப்படிதான் கூப்பிடுவேன், தம்பியா அண்ணையா அப்படிதான் கூப்பிடுவேன் எல்லாரையுமே. ஏன் அப்படின்னா எனக்கு பக்கத்துல வச்சுப்பேன் உறவு முறை கூப்பிட்டு. நான் தள்ளி வைக்க மாட்டேன் எப்போதுமே. ஏன் தள்ளி வைக்கணும்? அந்த தள்ளி வச்சதுன்னா உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் நானு. அந்த பேரிகேட் நானே போட்டுட்டேன். ரஞ்சித் தம்பியா தான் அது காரணம். அதே சொன்னேன், மாரி, மாயா, கபாலி இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இயக்குநர்கள் மட்டுமே. ரஜினி சார் கூட ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் பேசின வார்த்தைகள் அவ்வளவு இருக்கு, என்ன பாராட்டின வார்த்தைகள் அவ்வளவு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களாம் மேன்மக்கள். சக மனிதனாக பார்த்திருக்காங்க ஒண்ணு. இன்னொருத்த சூப்பரா வேலை பார்த்தாலும் உடனே பாராட்டிடுவாங்க. இதெல்லாம் எங்க கிடைக்கும்? அந்த பாராட்டு தன்மை கிடைச்சிட்டாலே நம்ம மேன்மக்களா மாறிடுவோம். அக்கா செம்மையா பண்றீங்க, நீங்க உண்மையா நல்ல கேள்வி கேக்குறீங்கக்கா, வாழ்த்துக்கள்க்கா அப்படின்னு சொல்லுவேன். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, இந்த பாராட்டு தான் அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம தள்ளி நகர்த்தும். என்ன பண்றீங்கக்கா, நல்லாவே இல்ல கேள்விக்கா, அக்கா வேற யாரை கூப்பிடுக்கா அப்படின்னு சொல்லி உங்க முகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னா அது எவ்வளவு கஷ்டப்படுத்தும். இங்க தப்பு பண்ணாத மக்களே கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணுவோம் தானே, தவற திருத்திக்கிறோம் தானே. நம்மள மூல்டு அப்படித்தானே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுவோம். அது பக்குவப்பட சொல்ல அப்ப எடுத்த உடனே கத்துக்க முடியாது. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொல்லி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி யூகேல யூஎஸ்லயோ ஏ ஃபார் ஆப்பிள் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஏ ஃபார் ஆப்பிள் எப்படி தெரியும்? எடுத்த உடனே கத்துக்க முடியாது. அது ப்ராசஸ், டைம் எடுக்கும். ஆ என்பதுக்கு அம்மான்னு அர்த்தமும், ஆ என்பதுக்கு ஆஹான்னு இருப்போம், ஹீன்னு இருப்போம். இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டோம்? என் ஆசான் கத்து கொடுத்த விஷயம். நான் இன்னைக்கு அழகா பேசுறதுக்கு காரணமே என் ஆசான். இன்னைக்கு சினிமா தெரிஞ்ச காரணங்கள் என்னோட இயக்குனர். என்ன நம்பி கோபி பண்ணா கரெக்டா இருக்கணும் பணம் கொடுத்தாங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்குதான் இதெல்லாம் சாரும். நான் சும்மா அந்த பொம்மையா இருந்து எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரம் உண்மையா இருந்திருக்கு. அதுக்கு என்ன படத்தை தாய் தகப்பனுக்கு தான் நன்றி. கருவிலேயே எனக்கு ஆனா அழிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மைம் கோபி தெரிஞ்சிருக்க மாட்டேன். அப்ப இந்த உலகத்திலே சிறந்தது தாய் தகப்பம் மட்டும்தான். கடவுளே அவங்களுக்கு பின்னாடிதான். இந்த உலகத்திலேயே என் அம்மா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது, எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை பார்த்துக்க முடியாது. அவங்கதான் என் வாழ்க்கையில சிறந்த மக்கள். அவங்கதான் கடவுள் எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அதுதான். இன்னைக்கு நான் நல்லா பேசுறதுக்கு காரணமும் அவங்கதான். எந்த இடத்துல போய் சேர்த்தா அழகா இருப்பான்னு சொல்லி சேர்த்து விட்டாங்களோ அந்த இடம் ரொம்ப அழகாதுக்கு காரணமே என்ன பக்குவப்படுச்சு. அது காரணம் என் தாய் தகப்பன். அது என்னைக்கும் மறக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது 100% உண்மை. இது நிறைய பேர் வாழ்க்கையில இது உண்மைதான். இப்ப என்ன கேட்டீங்கன்னாலும் எனக்கு என் அப்பா அம்மா தான் சொல்லுவேன் நான். அவங்க வந்து இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்றது வந்து மிக ஆகாது. உங்களுடைய இந்த கபாலி படத்துக்கு திருப்பி வர நானு, ரஜினி அவர்களோட நீங்க நடிக்கும் போது அவரு உங்களை பாராட்டினாரு, நல்லா பண்ணீங்க அப்படி சொன்னா, அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த நேரத்துல முதல் நடிக்கும் போது துவக்கமே அப்படிதான். ரஜினி சார் கூட ஷார்ட் இருந்துச்சு. ஷார்ட் வந்தோடனே ரஞ்சித் தம்பியா வந்து இன்ட்ரோ பண்றாங்க, இதான் மைம் கோபி அப்படின்னாங்க. மைம் கோபியா, வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் போச்சு. டைலாக் பேச ஆரம்பிச்சோம். டைலாக் பேசி முடிச்ச பிறகு என்ன இப்படி பண்றீங்க, செம்மையா பண்ற கோபி, எப்படி ரஞ்சித் நிறைய கொடுத்துருங்க கோபிக்கு, கோபி என்ன இப்படி பண்றீங்க, அப்புறம் நீங்க முடி வெட்டிட்டீங்களா, முதல்ல கபாலில முடி மாறியில முடியா வச்சிருந்தீங்களே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னு.
செம்மையா பண்றீங்க பாபி அப்படின்னு. அந்த பாராட்டு எனக்கு அப்பவே ஒரு பெரிய கிரீடம் தூக்கி தலைமையில வச்ச மாதிரி. அதுக்கப்புறமா வந்து 2 மினிட்ஸ் அப்படின்னு இருப்பேன். அவர் நடிச்சு காட்டினார் சார். 2 மினிட்ஸ் செம்ம கோபி செம்மையா பண்றீங்க அப்படின்னு. அதான் சொன்னேன். அதெல்லாம் வந்து பாராட்டு தன்மையே பெரிய அழகுங்க அது. அதுவும் அவர் எங்கேயோ இருக்கார், சூப்பர் ஸ்டாருங்க. அவர் வந்து நான் இப்பதான் வந்திருக்கேன். இந்த காலகட்டம் ரொம்ப உரிய காலகட்டம். இந்த காலகட்டத்துல வர என்னுடைய திறமையை பார்த்து அப்பயும் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இருக்குல்ல, அதுக்கு பெரிய மனசு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் அவர் சிறந்த மனிதர். அவர் சிறந்த மனிதராக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாருடைய ஆசையும் அன்பையும் வாங்கிட்டாங்க அவரு. ஒரு நடையே வாங்கிடுவாரு. சக்க சக்க சக்கத்துல வந்து ஒரு வர சொல்லவே எல்லாரும் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவர் வணக்கம் சொல்ல அவசியமே இல்லையே. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவாரு. அதே மாதிரி போயிட்டு வரும்போது போகும்போது கூட திருப்பி முடிச்சு போகும்போது வணக்கம் வணக்கம் வர 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 அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போவாரு. எவ்வளவு அழகான குவாலிட்டி பாருங்களேன். இன்னைக்கு ரோட்ல நம்ம நடந்து போல ஹலோ அப்படி ஆர்டிபிஷியலா ஒரு ஹலோ சொல்லுவோம். அவங்க சிரிச்ச உடனே அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது நமக்கு. அதை மாட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்துல நிறைய வேலை இருக்கு நமக்கு. போய் இன்னைக்கு போயிட்டு ஒயிட் ஹவுஸ் போயிட்டு வரணும். அப்புறம் வந்து எக்ஸிபிஷன் போயிட்டு நம்ம தான் வந்து முக்கியமா சாவி இருக்குங்க போய் திறக்க போகணும். ஒரு வேலையும் இருக்காதுங்க. நிறைய வேலை இருக்குன்னு நினைச்சுப்போம். அது 2 நிமிஷம் பேசுறதுக்கு போறதுக்கு என்ன ஆயிட போறோம்? ஒண்ணுமே ஆகாது. அந்த நேரத்தை ஒதுக்க மாட்டோம். ஒதுக்கணும். அது சரியா சொன்னீங்க. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த நேரம் இல்லை அப்படின்றதுதான். ஏன்னா நான் இதுக்கு ஒரு ஓட்டமாவே போயிடுது. அந்த ஓட்டம் சில நேரத்துல வந்து அந்த ஓட்டத்தை தடைப்படுத்துறதுக்கோ நிறுத்துறதுக்கோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதுதான் வந்து ஒரு தடையே கிடையாதுங்க மேம். அது போய் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நேரம் இல்லைன்னு சொல்லுதே கிடையாது. அது தவறு. இப்ப ஒண்ணு இல்லைங்க மேம். நீங்க ஒரு 5 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கல வச்சுக்கீங்களேன். ஒரு 5 மணிக்கு இன்டர்வியூ வச்சிருக்கீங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து 40 லட்சம் ரூபாய் வாங்கணும் திருப்பி. அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு. 4 மணிக்கு ஊருக்கு போறாரு. அவர் சொல்றாரு 4 மணிக்கு ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னாரு. நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? 2 மணிக்கு போய் நிப்பீங்க. 40 லட்சம் ரூபாய் வாங்கிதான் வந்தேன் அப்படின்னு. ஏன் அது நேரத்தை ஒதுக்க முடியுது? தேவைப்படுது, நேரத்தை ஒதுக்கிட்டோம். அப்ப தேவைன்னு வர சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான நேரத்தை ஒதுக்கிடுவோம். நுண்டி சாக்கு. ஐயோ நேரமே இல்ல. ஏன் காலைல தண்ணி குடிக்கிற, தூங்குற, பல்லு விளக்குற, எல்லா விஷயத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறல்ல. அப்ப இது எப்படி நேரம் கிடைச்சது அதுக்கு? அப்ப ஒரு வேலையை பண்ணதுக்கு முன்ன பின்னு வச்சுக்கிட்டோம். எனக்கு 7 மணிக்கு வேலை இருக்கு அப்படின்னா நான் 6 மணிக்கு எழுதுப்பேன். 6 மணிக்கு வேலை இருக்குன்னா 5 மணிக்கு எழுதுப்பேன். 4 மணிக்கு வேலை இருக்குன்னா 3 மணிக்கு எழுதுப்பேன். அப்ப நேரத்தை நம்ம தான் குறைச்சிக்கிறோம். அப்ப நேரம் இல்லலாம் கிடையாது. நேரம் இருக்கு எல்லாருக்குமே. அதுக்கான மனசு தான் இல்ல. மனசு இல்ல. அதான் நானும் சொல்ல வந்தேன். மனசு இல்ல இருக்கிறது இல்ல. அவசியம் ஏற்பாட்டால வழி அது செய்யணும்ன்ற ஒரு உந்துதல் யாருக்கும் வரது இல்ல அப்படின்றதுதான். இன்னைய காலகட்டத்துல அது பெரியவர்கள் சின்னவர்களும் பாகுபாடு இல்லாம நடக்கிற ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் மைம் அவார்டு அப்படின்னு கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் எப்படி வந்தது அந்த அவார்டு, எங்க இருந்து வந்தது எப்படி? எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. வேற எந்த தொழிலும் தெரியாது எனக்கு. எனக்கு மைமை தவிர வேற தெரியாது. எனக்கு முழுக்க முழுக்க மைமுக்குள்ளேயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எங்க போனாலும் மைம் தான் பண்ணுவோம். ஏதாவது கார்பரேட்டுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணோம்னா மைம் பண்ணுவோம். காலேஜ் ட்ரெயின் பண்ணுவோம். இப்ப ட்ரெயின் பண்ணா அந்த மைம் கூட ஒட்டிட்டே அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. நான் வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ட்ரெயின் பண்ணுவோம், பைசா கொடுப்பாங்க, அந்த பைசா வாங்கிட்டு நான் குடும்பத்தை அப்படிதான் நடத்துவோம். இதுக்கு ஸ்டுடியோ வச்சுக்கிட்டோம், மைம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் மைம் கத்துக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த மைமுக்கு வந்து ஒரு முன்னோடி தேவைப்படுச்சு. அந்த முன்னோடிக்கான விஷயம் கிடைச்சது எனக்கு. தமிழ்நாட்டுல யார் மைம் பண்றா அப்படின்னா மைம் கோபியன் பண்ணுவாரு அப்படின்னு கொண்டு வந்துச்சு. அதனால எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த அங்கீகாரத்துக்கு மூலியமா எனக்கு அவார்டு கொடுக்க நிறைய அவார்டுகள் கிடைச்சது மைம் மூலியமா. மைம் மூலியமா இது கிடைக்க சொல்ல ஒரு ஒரு எம்ஜிஆர் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே டீம் என்ன பண்ணுச்சு, கோபியனாக்கு வந்து ஃபாதர் ஆஃப் மைம் அவார்டு கொடுக்க சொல்லி ஃபாதர் ஆஃப் மைம் அவார்டு கொடுத்தாங்க. நிறைய அவார்டு கொடுத்தாங்கம்மா. நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துதான் இருக்காங்க. ஆமா ஆமா. அது ஒரு பெரிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் அது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் இதை தவிர வேற எதுவும் நான் பண்றது இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நினைச்சிட்டேன். எனக்கு டைம் ஆச்சுனால இங்க இருந்து அது உள்ள வெளியே கால் வந்துச்சு. சொன்னாங்க 12:05 ஆயிடுச்சு இதுவே. ஓகே ஓகே ஓகே. சாரி. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா உங்களுடைய நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம சரி இது ஒரு எபிசோடா வச்சுப்போம். திருப்பி இன்னொரு எபிசோட் கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. சுருக்கமா உங்களுடைய அனுபவங்கள், ஏன்னா நீங்க நிறைய நீங்க மாரி படத்தை பத்தி சொன்னீங்க. அஜித் சார், விஜய் சார், அப்புறம் விஜய் சேதுபதி அவருடையும் சிவகார்த்திகேயன் அவருடையும் எல்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும்.
பாக்குறோம். எல்லா மக்களும் சிறந்த மக்களே. எனக்கு சொன்னேன், எனக்கு யாருமே பாகுபாடே கிடையாது. இவங்க எல்லாம் லைம் லைட்டுக்குள்ள தெரியுதுக்கான காரணம் என்னன்னா, தன்னை ரொம்ப அழகா வச்சுக்கிட்டாங்க, மேன்மக்களா வச்சிருக்காங்க. அதனாலதான் அதோட இருப்பு பெரிய இருப்பு. தனுஷ் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், சக மனிதனை சக மனிதராக மதிக்கிறாங்க. அதுவே பெரிய குவாலிட்டிங்க. எல்லாருக்கும் தனக்கு சொந்தமான மக்களா பாக்குறாங்க. இப்ப சினிமாவும் அப்படித்தான். அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே சினிமா ரொம்ப அழகா இருக்கும். சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கூடாது. சினிமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், கேமரா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கயா அப்படி சொல்லுவோம். கேமராக்கு உன்ன பிடிக்கணும், எனக்கு அவரை பிடிக்கும் அப்படி அவருக்கு என்ன பிடிக்கணும், அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உங்களோட உழைப்பை உண்மையா வச்சுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் உண்மையா செய்யணும். யார் மனசையும் புண்படுத்தாம பேசணும். கண்டிப்பா. அது ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு அதுக்கு நிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்வீங்க நீங்க. நேரம், அந்த நேரத்தை சரியா வச்சுக்கணும். அந்த தொழிலை உண்மையா வச்சுக்கணும். நான் சினிமாக்குள்ள போக சொல்ல, சினிமாக்கு வெளியே சினிமாக்குள்ள சரிங்க, தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், பாக்கு போட மாட்டேன், எந்த கெட்ட பழக்கத்துக்கு உள்ள போக மாட்டேன். எல்லாம் கேட்பாங்க, எப்படி சினிமாக்குள்ள ஏன் சினிமாக்குள்ள தான் தண்ணி அடிக்கிறோமா என்ன? கிடையவே கிடையாது. அது என் தொழில். எனக்கு போஜனம் போடுற தொழில். இன்னைக்கு நான் நல்லா தெரியலன்னா என் சினிமா தான். இன்னைக்கு என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சினிமா தான் காரணம். நான் எனக்கு ஒரு மைம் கோப்பின் பேர் வெளியே தெரியறதுக்கான காரணம் தான் சினிமா. மைமும் சினிமாவும் ரெண்டுமே முக்கியமான என் தொழில். அந்த தொழிலை நான் எப்போதுமே தலைகுறைவா நினைக்க மாட்டேன். அது என்ன நடந்தாலும் சரிங்க. ஒருவேளை தோத்தாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். எனக்கு ஜெயிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேடா அப்படின்னா அதே நான் முதல்ல என்ன நாள் இருந்தனோ அதே மாதிரிதான் இருப்பேன். எனக்கு எல்லா படம் முதல் படம் தான். அதனால எல்லா மக்களும் சிறந்த மக்களே. எனக்கு இது ஸ்பெசிபிக்கா நான் எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார் அதுக்கு மேல பிடிக்கும், எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். யாரும் உனக்கு பிடிக்காதுன்னு கேட்பாங்க. எனக்கு யாரும் பிடிக்காத மக்களே கிடையாது, எல்லாம் பிடிச்ச மக்கள் தான். உன்னை அப்படி திட்டி இருக்கான், அவனை பிடிக்குதுன்ற, அவன் என்னை திட்டி இருக்கான்ல, அப்ப என்னை தூண்டி விட்டுருக்கான் தம்பி. ஒரு நாள் மேல வருவேன், அதுக்கான தூண்டல் தான் அது. உனக்கு அறிவு இல்லையா அப்படி கேட்டிருப்பாங்க. பரவாயில்ல, அறிவு வளர்த்துப்பேன், அதுக்கான இடம் தான். நிறைய பேச வேண்டியது இருக்கு என்கிட்ட. நீங்க இந்த half an hour இன்டர்வியூ தான் சொன்னாங்க என்கிட்ட, அதனாலதான் 11:30 to 12 இது நான் நேரம் நிறைய கொடுத்திருப்பேன். கண்டிப்பா திருப்பி ஒரு இன்டர்வியூ நம்ம எல்லாம் சந்திப்போம் ரொம்ப சீக்கிரம். ரொம்ப அற்புதமா பேசி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தீங்க இன்னைக்கு. உங்களுடைய குடும்பத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு அதோட முடிச்சுக்கலாம் சார் தம்பி. எனக்கு ஒரே ஒரு மனைவிங்க, ஒரே ஒரு பையன். மனைவியார் டாக்டருங்க. தம்பி இப்பதான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், டான் பாஸ்கோல படிக்கிறான். நல்ல புள்ள, நல்ல சுட்டியான புள்ள. எல்லாரும் சொல்லுவாங்க வாளுன்னு சொல்லுவாங்க, நான் வாளுன்னு சொல்ல மாட்டேன், அது சுட்டின்னு தான் சொல்லுவேன். அந்த குழந்தையா இருக்கு, அப்ப எல்லா வேலையும் பண்ணும். நீங்க அந்த குழந்தைய நம்ம கட்டுப்படுத்தவே கூடாது. அதை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை நம்ம போயிடும். என் மனைவியார் நல்ல டாக்டருங்க. அவ MD கம்யூனிட்டி மெடிசன் முடிச்சவங்க. அவ நல்ல அறிவாளி, சிறந்த அறிவாளி. நான் படுமக்கு. அவ எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஞாபகம் வச்சுப்பா, நான் எதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அவ நல்லா படிச்சவ, நான் பெரிய படிப்பாளி கிடையாதுங்க. அவ டாக்டர், நான் ஆக்டர். இதுதான் என் குடும்பம். இதை தாண்டி என் நிறைய படங்கள் இப்ப தெலுங்குல 2 படம் பெரிய படம் போதுங்க. ஒரு 3 படம் முடிச்சிருக்கேங்க. பெரிய படங்கள் பிரபாஸ் சாரோட ஒரு படம் பண்றேன், பிரபாஸ் சாரோட ஒரு படம் பண்றேன், KGF டைரக்டர் அவங்களோட படம் பண்றேன், ஒரு ஹிந்தி படம் ஒன்று பண்றேன், மலையாள படம் ஒன்று பண்றேன். அதை தாண்டி தமிழ்ல நிறைய படங்கள் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணது. அந்த படங்கள் எல்லாம் வரப்போகுது. இப்பதான் காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதை தாண்டி ஆட்கள் தேவன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நிறைய படங்கள் வெயிட் பண்ணிது, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுது. புது ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதுல வெப் சீரிஸ் ஃபேமிலி மேன் 2 பண்ணிருக்கீங்க. அப்புறம் KS ரவிக்குமார் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க. அவர் ஹீரோவா, நான் வில்லனா பண்ணிருக்கேன். ஜி தமிழுக்கு பண்ணிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் இப்பதான் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவேன். இப்பதான் ஷூட் போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் இருக்கு லிஸ்ட் எனக்கு. திருப்பியும் ஹைதராபாத் போறேங்க. ஹைதராபாத்ல ஷூட்டு, அதுக்கப்புறம் வைசாக்ல ஷூட்டு, அதுக்கப்புறம் டெல்லியில ஷூட்டுங்க. உங்களுடைய இந்த பரபரப்பான ரொம்ப நீங்க போயிட்டே இருக்கீங்க. உங்க படிக்கட்டு நீங்க ஏறி போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு இடத்துல நின்று எங்களுக்காக இந்த 30 நிமிஷத்தை கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய பரபரப்பான வாழ்க்கையில இங்க டோக்கியோ தமிழ் சங்கத்துக்காகவும் டிவிக்காகவும் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை இதுக்கு மேல நான் எடுத்துக்க விரும்பிக்கல. ஏன்னா நீங்க அடுத்த வேலைக்கு போயிட்டு ஆயத்தம் ஆயிட்டீங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சு உங்களுடைய வரப்போற எல்லா நிகழ்வுகளுக்கும் படங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து கூறி உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப சகோதரியே, வாழ்க வளமுடன். நான் பேசுற வார்த்தைகள் யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தி இருந்தா அதுக்கு முதல் மன்னிப்பு.
நான் எதையும் எழுதி வச்சு பேசல. என் மனசுல என்ன தோணுச்சோ அப்படியே சொல்லியிருக்கேன். அதனால தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தவறான வார்த்தைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எடுத்துக்கிற அந்த பக்குவத்துக்குள்ள நான் எப்போதுமே இருப்பேன். ஆனா கேட்கிற மக்கள் அப்படி இருப்பாங்களா தெரியாது. அதனால அவங்க மனசு போன்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்கலாம். அப்படி தெரிஞ்சோ தெரியாமல் வந்திருந்தா அதுக்கு முதல் மன்னிப்பு. உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவு. டோக்கியோ மக்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ் வாழ் மக்களுக்கு பெரிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய அழகான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனா நேரம் இல்லாத காரணத்தினால் இப்போ அடுத்த வேலைக்கு நான் ரெடி ஆயிட்டேன். 12 மணிக்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு டைரக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் போறோம். அவங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. முதல்ல வெளில வச்சிட்டாங்க. வந்து சைகை காட்டிட்டாங்க. வந்துட்டேன் சார் அப்படின்னு. இதுக்கு மேல காக்க வைக்கிறது வந்து தப்பான விஷயங்க. யாரையும் காக்க வைக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். காக்க வைக்கிறது இருக்கிற கொடுமை இருக்கு பாரு, பெரிய கொடுமைங்க. அது எல்லாருக்குமே நான் கொடுக்க கூடாது நினைப்பேன். அதனால மன்னிக்கவும், அனைவருக்கும் மன்னிக்கவும். இந்த 1/2 மணி நேரம் நல்ல இன்டர்வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். பரபரன்னு தமிழ்ல பேசி, தமிழ் மூலமா நமக்கு திருக்குறளை நீங்க படிங்க. அது மட்டும் போறோம். அதை தாண்டி நமக்கு வாழ்வியல்ல ஒரு ஒரு மைம் ஆர்டிஸ்ட் நடிக்கிறத பத்தி பேச போறாரு, அவருடைய அனுபவங்களை பத்தி பேசுவார் அப்படின்னு நாம எதிர்பார்த்ததுக்கும் மேல நமக்கு பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லி நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு இன்டர்வியூ, ஒரு நேர்காணல் அவருடன் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு பரபரன்னு ஓடின இந்த நிகழ்ச்சி நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கோரி விடைபெறுவது தங்கரேகா. வாழ்க வளமுடன்.